ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். நாளை வரலட்சுமி விரதம் பௌர்ணமியோடு சேர்ந்தே வருகிறது. பிறகு அபிஜித் நட்சத்திர நேரம், பிறகு 8/8/2025 மேஜிக்கல் டே எல்லாமே சேர்ந்தே வருகிறது. இந்த நாளை தவற விடாமல் நாம் வழிபட்டு அதனுடைய பலன்களை நாம் பெறுவோம். அபிஜித் நட்சத்திர நேரம் இதை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதாவது உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த 24 நிமிடத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா இந்த 28வது நட்சத்திரத்தை தன் மயில்பீலியில் மறைத்து வைத்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்று கிருஷ்ண பரமாத்மா தன் மயில்பீலியில் மறைத்து வைத்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய வேண்டுதலை வைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று சொல்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், அந்த நட்சத்திர நேரம் 8/8/2025 மதியம் 2:16க்கு தொடங்கி 2:40 வரை உள்ள அந்த 24 நிமிடத்தை பயன்படுத்தி நாம் இந்த நட்சத்திர நேரத்தை 2 நெய் விளக்கு ஏற்றி வைத்து அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி வைத்து நாம் ஒரு டம்ளரில் நீர் வைத்து அதில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்து வைத்து நாம் நம்முடைய வேண்டுதலை வைத்தால் நிச்சயமாக அது நடக்கும். மீண்டும் சொல்கிறேன், அதாவது 8/8/2025 மதியம் 2:16 முதல் 2:40 வரை உள்ள இந்த 24 நிமிடத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். கிருஷ்ணருடைய படம் இருந்தாலும் சிலை இருந்தாலும் துடைத்துவிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு, அப்படி இல்லையென்றால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் அந்த டம்ளரில் வைத்த நீரை நாம் பூஜை முடிந்தவுடன் நாம் குடித்து விடலாம். நம்மால் முடிந்தால் நெய்வேத்தியம் ஏதாவது செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் பால் பழங்களை வைத்து கூட நாம் பூஜையை முடிக்கலாம். 8/8/2025 இந்த பிரபஞ்ச வசிய நாள், அதாவது மேஜிக்கல் டே சேர்ந்தே வருகிறது. இந்த நாளை தவற விடாமல் இந்த நாட்களில் நாம் வழிபட்டால் இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்யும். நாளை பிரபஞ்ச வசிய நாள், பிறகு வரலட்சுமி விரதம், பிறகு அபிஜித் நேரம் எல்லாம் சேர்ந்தே வருகிறது. எப்பொழுதாவது தான் இந்த மாதிரி சேர்ந்தே வரும். இந்த நாளை தவற விடாமல் நாம் வழிபட்டு அதனுடைய பேர் அருளை நாம் பெறுவோம். இந்த பிரபஞ்ச வசிய நாள் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் தரக்கூடியது. அதனால் இந்த நாளை தவற விடாமல் நாம் வழிபட்டு வழிபாட்டை மேற்கொண்டு நற்பலனை பெறுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.